ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சுழியம் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்காமல் டைரெக்டாக அப்படியேவும் செய்யலாம், அது நம்ம விருப்பம்தான். ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கடலப்பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க வேணாம், ஏன்னா அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிடுவோம். தண்ணி கம்மியாக இருந்துட்டால் அப்படியே செஞ்சுக்கலாம். இதுவே ஊற வைக்காத கடலப்பருப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் டைரெக்டாக ஒரு மேஷர் வச்சு அப்படியே மசிச்சுக்கிறேன். ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு மசிச்சுக்கோங்க. நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அப்படியே மசிச்சுக்கிட்டேன். நீங்கள் வடிகட்டிட்டு மசிக்கிறதும் இல்லை இப்படியே மசிச்சுக்கிறதும் உங்கள் விருப்பம்தான். வேக வச்ச கடலப்பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டும் செய்யலாம். அது ரொம்ப மசிஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம மேஷர் வச்சு இந்த மாதிரி மசிச்சுட்டு செய்யும்போது 1-2 கடலப்பருப்பு முழுசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மசித்த கடலப்பருப்பை எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த கப்பால் கடலப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்த வெல்லத்தை ஒரு பேனில் சேர்த்துட்டு இதை 1/4 கிளாஸுக்கு கம்மியாகவே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக எடுத்துட்டேன். நீங்கள் இது நல்லா உடச்சிட்டு சின்னதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு வெல்லத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் போட்டு நெய் சூடானதும் நம்ம தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நான் இதை வதக்கிட்டு தான் செய்ய போகிறேன். நீங்கள் டைரெக்டாக நம்ம அப்படியே சேர்த்தும் செய்யலாம். இருந்தாலும் வதக்கிட்டு செய்யும்போது தேங்காயில் இருக்கிற தண்ணி லைட்டாக சுண்டி வரும். அதனால் வதக்கிட்டு செஞ்சுக்கலாம். தேங்காவோடைய நிறம் மாறாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற கடலப்பருப்பையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல வெல்லம், அந்த தண்ணியவும் இப்போ இது கூடயே சேர்த்துக்கோங்க. நம்ம வெள்ளை தண்ணிக்கு பதிலாக டைரெக்டாகவும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் நம்ம அப்படியே உடச்சிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். அது நம்மள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட வெல்லத்தில் லைட்டாக தூசி இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் நான் அந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா கெட்டியாக மாறி வரும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஓரளவு கெட்டியானதுக்கு அப்புறம் இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கூடயே 1 பிஞ்சு சால்ட்டும் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே 1 பிஞ்சு சால்ட்டு செஞ்சு செய்யும்போது நம்ம போட்டிருக்க இனிப்பை அது ஹைலைட் பண்ணி தரும். அதனால் 1 பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா சுருளை வதங்கி வந்துடும். பேனில் ஒட்டாமல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சினதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு லட்டு ஷேப்பில் உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டெடுக்கிறதுக்கு முன்னாலேயே லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் லட்டு மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சுழியம் செய்கிறதுக்கு வெளி மாவு நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இட்லி மாவு எடுக்கும்போது புளிக்காத மாவாக இருக்கணும். மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 ஸ்பூன் எடுத்து இந்த மாவை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க.
இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி நல்லா அப்படியே அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த உருண்டையை போடும்போது ஒரு சில பேருக்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அது ஏன் அப்படின்னா நம்ம வெளி மாவு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா உடனே பிரிஞ்சு வந்துடும். அதனால் வெளி மாவை கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு வெளில வராது. ஒரு சுழியும் வெளில பிரிஞ்சு வந்துட்டாலே எண்ணெயவும் வீணாக்கிடும். அதே சமயம் அடுத்தடுத்து போடுற சுழியத்துலேயும் கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக படிஞ்சிடும். அதனால் வெளி மாவு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சுழியம் வந்து பிரிஞ்சு வெளில வராது. சுழியம் வந்து லைட்டாக நிறம் மாறினதுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு 2 சைடும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து எடுத்து வேறொரு தட்டில் வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரியே சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம சுழியம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.